कृष्याभवद्भक्तजनार्तिहन्तुः चतुर्थमन्ये सविदारिपूर्णम् तं देवकारस्तमनन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपराम्बुजयुग्मरुग्मव्यामोहतसहितानि त्रिनायने अस्मत्पुरोर्भवतोऽथ देयसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां यज्ञां गुणसम्पदां शरणं भवभीतानां शरभोपमुनीश्वरं श्रीरङ्गे सयतीन्द्रना करुणया असौ स्यादिदिक्रे घृतं स्यादश्रीनरसिंहकारितमुनि पादाम्बुजैर्विरन्तां दीक्षाद्विदयादिविष्णुगुणे महान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गविकारियोद्भुतं शयोनिसंशे श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरविगुणः संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानं दुहिम्ने नरहरिसंविद्योगिनेतप्रसादात् राज्यं श्रीरङ्गकारिप्रभवेदिपदेः प्राप्तलक्ष्मीधुमास्थानं सेवे विजेन्द्रं सकलगुणनिधिं वीरलक्ष्मीचरारि श्रीरङ्गनाथं लक्ष्मीधुमजगने करुणे गवात्रं श्रीरङ्गवीरपुराणो वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवेदिरङ्गभूकार्याम्य कारुण्यात् श्रीधृन्ने निरसरिपोः आत्मविक्षयपजन्यं वेदान्ते वामदूरत्वमे संविधानरङ्गभूपेण सूत्रं वाक्यं नारायणार्यं परमदमनो व्याख्यातमीरे श्रीमद्रङ्गसदारिदं लब्धागमान्तदेवं श्रीमद्वीरभूत्महात्मजगदित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंसदेशेतेः कारुण्यवीक्षासदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिजनस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गसदारि वीरपुराणलब्धागमान्तद्वयम् ईर्ष्याटम्बविवर्जितं सुभुवनेर्भान्तं महद्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमहावद्यगुणं गुदाग्र्यं नारायणाध्यैर्विदव्यकृपावृत्तं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः अपारकारुण्यसौशील्यवात्सल्य औदार्य ऐश्वर्य सौन्दर्य महोदधे अनालोचितविशेष अशेखरोपशरण्या प्रतार्तिकर आश्रितवात्सल्यजलधे अनवरददिव्यनीलभूतजातयागाज्ञा अशेषधराञ्जलभूतनिखिलनियमनिरता अशेषेतुभूता निखिलवेदाधारा अखिलजगत्स्वामिन्ने अस्मत्स्वामिन्ने सत्यकामा सत्यसङ्कल्पा सकलक्षणा अर्थिकल्पका आपत्सका श्रीमन्नारायण शरण्यशरण्या अञ्जना सुत्पादान् யுகம் சரணமகம் பிரபத்யே. ஆச்சரியமாக 18 சம்போதனங்கள் பண்றார் எம்பெருமான குறித்து பாஷ்யக்காரர் அவருடைய கத்திய திரயத்துல. நாம கூட சில சமயத்துல ஆபத்சகான்னு சொல்றது உண்டு. ஆனா அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆபத் காலத்துல உதவக்கூடியவன்னு தெரியும். நாராயணன் சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயம் நம்ம சம்போதனம் பண்ணிட்டு இருக்கோம். அத மாதிரி இல்லை. அது இது சுவாரஸ்யம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்கள் விஷயத்துல அவன் எப்படி இருக்கான், அந்த அவனுடைய குணங்கள் எப்படி பண்றது, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்றது தெரியும். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த ரீதியில அபார காருண்ய சௌசல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதரே அப்படின்னு ஆரம்பிச்சு ஆசிரிய வாத்சல்ய ஜலஜல் மட்டும் பெரியவாச்சான் பிள்ளையதும் சிவபிரகாஞ்சாரி சேர்க்கும். அதுக்கு மேலே இருக்கிற அனவரத விஜித ஜீல பூத ஜாத யாதாத்மியர்கள் அதுக்கு என்ன சாய்கிறார் அப்படின்றதையும் நம்ம அனுபவிப்போம்.
அதாவது ததாபி தொய்யபி பெருமாள் சொன்னார், அதாவது பாசியார் சொன்னார், இந்த வாத்சல்யன்ற குணம் இருக்கோ இல்லையோ, அந்த குணமானது விசேஷமான ஒரு கைங்கிறது காரியத்தை செய்யறது. என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, இவன் எப்படிப்பட்ட இவனுடைய குற்றங்களை எல்லாம் அது போட்டு அதை கவனிக்காதபடி பெருமாள் பார்வைக்கு அவனுடைய அவனுக்கு விஷயமாகாதபடி பண்றதாம் அந்த வாத்சல்ய குணம். தோஷோ எஸ்பி தர்ஷா அப்படின்னு சாதிக்கிற மாதிரி அது பெரிய காரியம். வாத்சல்யத்திலே ரொம்ப பிரதான காரியம் எதுன்னா, சரணமாக அடைபவனுடைய தோஷத்தை அவன் ஜாதினாலே, ஜாதி துஷ்டமோ இல்ல குணத்தினால அவன் தெரியலையோ, எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் கையை தூக்கி ஒரு அஞ்சலை பண்ணி பெருமாள் திருவடியில் விழுந்துட்டோம்னாக்க பெருமாள் அவனை பார்க்க அந்த தோஷத்தெல்லாம் பார்க்கவே மாட்டான்னு சொல்லி, அதுதான் இந்த வாத்சல்யத்தினுடைய விசேஷமான கைகள். அதுதான் இங்க சாய்க்கிறது. அப்படி இருந்த போது அப்படி அதனால அதுக்கு மேல ஒரு அவதாரிகை வைக்கிறார். அதுக்கு சுதபிரஜ் என்ன சாய்க்கிறதுனா, இந்த வாத்சல்ய குணமானது அவனுடைய தோஷத்தை அப்படி பண்றது, அப்படி இருக்கச்சேயும் இன்னும் ஏதோ ஒரு காரியம் அவசியம் செய்யணும், செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு பகவானுடைய அபிப்பிராயமாக இருப்பதாக தெரிஞ்சுட்டு, அது என்னதுன்னா அனவரத பிதித்த நீலபூத ஜாத யாதாத்மியா அப்படின்னு சொல்ற. இந்த வாசலை கொண்டது மட்டும் இல்லை, இன்னும் பெருமாள் இவனுக்கு இன்னும் அனுகூலம் தன் ஆசிரியர்களுக்கு இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தொய்யப்பி கிஞ்சித்காரோ அவசிய அபேட்சிதம். இப்படி எம்பெருமான் வாஸ்தவத்தினால அவனுடைய தோஷத்தெல்லாம் மறைக்கலாம் இருந்தா கூட இன்னும் ஏதோ ஒரு அவசியம் செய்ய வேண்டியது அப்படின்னு மனசுல பெருமாள் திருவிழத்துல இருக்கா போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவசியம் அபேட்சிதை பகவதாசயம், பகவானுடைய விருப்பம் அப்படின்னு புத்வாக அனவரதத்தை அந்த எண்ணத்தை கொண்டவரை சொல்றார் அனவரதன். அதாவது சார்வஜ்யம் கதிபய விஷயம், உங்களுடைய சார்வஜ்யத்துவம் இருக்கு, அதான் எல்லா அறிவும் தன்மை, எல்லாம் தெரிந்தவனாயிருக்கும் தன்மை என்று சொல்லுவோம். யாரு? எம்பெருமானுடையது. தவ சார்வஜ்யம், தவ உங்களுடைய சார்வஜ்யம் எல்லாம் தெரிந்தவனாயிருக்கும் தன்மையை சொல்லுவோம். அது கதிபய விஷயம். அது சில விஷயங்களை பெற்றது மாத்திரம் இல்லை. கதிபய விஷயம்னா சில விஷயங்கள், அது மட்டும் இல்லை. அதாவது உன்னுடைய உள்ளத்தை யாரும் சொல்லி கூடாது. ஏதோ சில விஷயம் தான் மனசுல இருக்குன்னு நினைக்கிறா, கிடையவே கிடையாது. நம்ம விஷயத்துல அது கிடையவே கிடையாது. நம்மளா இருந்தா அவன் ஏதோ பண்ணுவான்னு அவனால என்ன பண்ண முடியுப்பா? திருப்பி ரூபாயெல்லாம் ஒன்று பண்ண முடியும். ரூபாய் என்ன அதிகமா பண்ணிடுவான் அவன், 1000 பண்ணுவான், இல்லை 2000 மேல 10,000 பண்ணுவான் அப்படின்னு நாம தெரிஞ்சுடுவோம். ஆனா எம்பெருமானை அதை பண்ண முடியுமோ, நினைக்க முடியுமோ? அவன் எப்படி அனுகிரகம்னா தெரியாது. ஆனா அவன் ஏதோ அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அது சில விஷயம் சரியா அப்படின்னு அதுவும் சொல்ல முடியாது. நாப்பி சாதா சித்தம் அதுக்கப்புறம் அது சரி கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறது அதுவும் இல்லை. காலத்தையும் சொல்ல முடியாது இல்லை. சாதா சித்தம் என்ன சரி, இது அவனுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நாள் சுகமா இருக்குமே
அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு சுகமா இருப்பானோ அந்த கொஞ்ச நாள் எத்தனை நாள்? ஒரு நாள் இருக்கும் கொஞ்ச நாள், 2 நாள் இருக்கும் கொஞ்ச நாள். அதனால அதுவும் கிடையாது, காலத்தையும் சொல்ல முடியாது. கதம் அப்படி இருக்கு உன்னுடைய தன்மையை நீ சார்வஜ். அதனால உன் மனசுல உன்னுடைய சார்வஜ்யன்ற தன்மை இருக்கோ, அதனால நீ ஏதோ குறிப்பிட்ட விஷயம் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயம் அந்த உன்னுடைய அனுகூலம் குறிப்பிட்ட காலத்துக்கும் சொல்ல முடியாது. அதனால அப்படி இருக்கிட்டு கதம் நான் கதம் மன அசக்தத்துவம் அவதிதம் இது பாவக. அதனால என்ன விஷயம்னா உம்மால அறியப்படாத விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். எல்லா காலத்திலையும் எல்லா விஷயத்தையும் அறிய முடியும். அப்படி இருக்கே நான் அசக்தன் கதம் மம அசக்தத்துவம் என்னுடைய கதம் மம அசக்தத்துவம் நான் கையாளாக நான் அசக்தன் அப்படின்றது நீ தெரியாம இருக்கும், உனக்கு தெரியாம இருக்குமா? கதம் மம அசக்தத்துவம் அவிஜிதம். அவிஜிதம்னா தெரியாமல். இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியும், உங்களுக்கு காலம் கிடையாது, காலத்துல விஷய கட்டுப்பாடும் கிடையாது, கால கட்டுப்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனாலதான் அனவரதன் போடுறதுனால எப்பவும் எல்லா விஷயங்களும் அர்த்தம். அந்த இருக்கு நான் அசக்தன்றது உமால தெரியாம இருக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? அதனால ஆனுகூல்ய பாவேபி சாதிகூல்ய நிமித்திரபேட்சித்தேதி பகவத் ஆசயம் புத்வாக. அதுக்கு மேல சொல்றேன். அதுக்கு மேல அடுத்த படம் இப்ப அனவரதம் சொன்னதுனால எம்பெருமான் எல்லாவற்றையும் எக்காலத்திலும் அறியக்கூடியவன். அனவரத விதித்தன்னா அறியுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் என்னுடைய அசக்தி தெரியாமையா இருந்திருப்பான். தெரியும். சரி, இந்த ஜீவன் இருக்கானே இவன் அசக்தன். ஆனா அவன் எப்பவுமே பிராத்திகூல்யம் விரோதமாவே பண்ணிட்டு இருப்பான். அனுகூலம் அவன்கிட்ட கிடையாது அப்படின்னு அவன் தெரிஞ்சிருப்பான் இல்லையா? அதனால ஆணுகூல்ய அபாவேபி இந்த ஆணுகூல்யன்ற தன்மை என்னிடத்துல இல்லைன்றது தெரிஞ்சு பிராத்திகூல்ய நிவேசி அபேட்சித்தேதி பகவதாசியம் புத்வா. அதனால திரும்ப நம்மட இவன் அனுகூலம் தான் இல்லை, இருந்தாலும் பிராத்திகூல்யம் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அதுவே அனுகூலம். நம்ம சொல்றது ஒண்ணு இல்லையோ, எந்த காரியம் செய்ய வேண்டாம், நீ வாய மூடிட்டு இருந்தாலே போடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த ஜீவன் நான் அனுகூலமா இருக்கேன் இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்த போதிலும் இவன் இந்த பிராத்திகூல்ய இவனுக்கு இந்த பிராத்திகூல்ய நிவர்த்தி தசையை வரும்படியா தன்மையை வரும்படியா பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கலாமே. அப்படின்னு பகவதாசியம் அந்த பகவானுடைய அபிப்பிராயம் அப்படி அப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அசேஷேசி. அசேஷன் என்ன? அசேஷன் சொல்றதுனால எல்லாம்னு அர்த்தம். எல்லான்றதுனால அதுல சராச்சரம் சொல்லியிருக்கோம். சர அச்சரம். சரன்றது ஜங்கமும், அச்சரன்றது ஸ்தாவரம். தன் நிவத்திருப்பி சுதாயத்தேதி பாவா. அசேஷன் அதுக்கு அவதாரியா வச்சிருக்க.
எப்படி இந்த ஜீவன் சாதிபூயம் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா அதுவும் தன் நிவர்த்திரபி அது கூட சுதாயத்தம் உன்னுடைய சங்கல்பம் தான் முடியும், ஒன்னால் தான் முடியும் அப்படின்றது அதை அசேஷம் சொல்றேன். நனு கிம் பவத் ரக்ஷணம் அவசிய கிருத்தியம் இது சங்காயாமாக அசேஷ சிதர்ச்சிதசி. அது மேல சொன்னார், சரி நீ எல்லாம் சொல்ற, அதாவது ரட்சிப்பது அதுக்கு மேல பெருமாள் ஒரு கேள்வி வேறு, அப்படி என்ன ஒண்ணு நான் ரசிக்க வேண்டிய அவசியம்? நனு கிம் பவத் ரக்ஷணம் அவசிய கிருத்தியம், நான் உன்னை ரசிக்கிறது என்ன அப்படி அவசியம்? அப்படின்னு அப்படின்னு பெருமாள் கேள்வி கேட்பதாக வச்சுட்டு அதுக்கு சமாதானம் சொல்ற, அசேஷ சராச்சர பூத அசேஷ சிதுஜித் வஸ்து. அதனால ரஷ்யாபேட்சாப்பி அதீனத்தியாக இருக்கல. இப்ப நீ என்ன உத்தமத்தின நீ பண்ண போற? இன்னும் ரசிக்கிறது எனக்கு நான் எனக்கு ஒத்தனாதான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன் லோகத்துக்கு எல்லா வஸ்துக்களுமே நீ தான் ரசனம் பண்ற, அதனால அதுல நானும் ஒத்தம் தானே. அதனால நீ ரசிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால உனக்கு என்ன பிரயோஜனம், என்ன கேள்வி கேட்காத. அதனால அப்படி என்ன நீ ரசிக்கணும்ன்றது நான் பிரார்த்திக்கணும்னு எதிர்பார்க்கலையா? அந்த பிரார்த்திக்கிறது நீ தான் எனக்கு அனுகூலம் பண்ணணும். என்ன அனுகூலம் ஆகிறதும் நான் பிரதிகூலனா இருக்கிறதும் எல்லாம் ஒன்னால் தானே. அப்படி இருக்கிட்டு நான் ரசகோ பவான்னு பிரார்த்திக்கணும்னு எதிர்பார்க்கிறியே, எதுக்காக? அந்த பிரார்த்திப்புதான் உமாலதான் செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சொல்ற. அதுக்காக தான் அசேஷ அசேஷ சராசர பூத நிகில நியமன நிறதா. சரி, அதனால அசேஷ சேர்ந்து வஸ்துன்னு சொன்னதால எல்லாமே எல்லா வஸ்துக்குமே நீதான் பேசியா இருக்க. ரக்ஷாபேட்சாபி நிக்கிலேத்தி, அதுக்கப்புறம் நிக்கில சத்தம் போட்டுக்காத. நிக்கிலேத்தி இப்போ நீ இந்த உலகத்தான் சிருஷ்டி பண்ணிடுற, யாருடைய பிரார்த்தனையினால இத பண்ற? யாருடைய பிரார்த்தனையால இந்த வஸ்துக்கள்லாம் உங்களால தரிக்கப்பட்டது? இயற்கையிலேயே சுபாவத்திலே இந்த உலகம் உமக்கு சேஷம். இயற்கையிலேயே இருந்தா கூட குணத்தினாலையும் இப்ப எம்பெருமான் சேஷி, இந்த ஜீவாத்மா சேஷபூதன். அப்போ இந்த சேஷத்துவம் யாருக்கு இருக்கு? ஜீவனுக்கு இருக்கு. அது இயற்கையிலே இருக்கு. அவனுக்கு ஜீவனுக்கு லட்சணம் சொல்லிச்சேயே சேஷத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயற்கையில இருக்குதானே அந்த குணம் வரும். அதே அந்த சேஷத்துவம் ஒரு குணமாக சொல்லப்படுது. ஆக ஜீவனுக்கு இயற்கையிலேயே சேஷத்துவம் உண்டு. அந்த ஜீவஸ்வரூபத்தை சொல்லிட்டு குணத்தை சொல்லிட்டு அவன் சேஷபூதன் ஒரு தன்மை குணத்தை உடையவன், சேஷத்துவ ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்லப்படுது. அது குணமாக சொல்லப்படுறது. அதனால நிகிலன்னு சொன்னாரு.
அதான் சொல்றேன். அது என்ன கத்திய அபேட்சையா சிதத்து வஸ்து ஜாதம் திருடவிதி பாவா யாருடைய பிரார்த்தனால இந்த சித்து வஸ்துக்கள் எல்லாத்தையும் அவள் தரிசிட்டு இருக்கு அப்படின்னு இதுல ஏற்படுது. நைசர்கிக சேஷத்து சத்யபி ஜெகதா குணே பூயா சேஷத்துவம் ஆபாதிதம் ஆசையனாக அகிலேதி. அதுக்கு மேல சொல்ற அதாவது நிகிலேதி குணேதாசியம் உபாதம் கீழே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால சேஷத்துவம் ஏற்கனவே இயற்கையிலே இருந்தா கூட குணத்தினாலேயும் விடாது. இப்படி நான் இயற்கையிலேயே உனக்கு தாசபூதனாக இருக்கிற தன்மை கூட அது கூட உம்மால் தான் செய்யப்பட்டது அப்படின்ற என்ன அபிப்பிராயத்தினால அஸ்மஸ்வாமி அது மேல அதுக்கு அஸ்மஸ்வாமிக்கு போயிட்டேன். இதோட இருக்கேன் இதுல அகிலேதி கேவலம் சாமானிய சேஷத்துவம் ஜீவனுக்கு இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு இருக்கிற இது சேஷத்துவம் அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என் விஷயத்துல அதிகம். என்ன அப்படின்னு சொன்னா ஜன்ம விசேஷ ருச்சி விசேஷ பிரதானாதி விதி மம ஏவ அவஸ்தத்துவம். எல்லாருக்கும் எல்லா வஸ்துக்களும் உனக்கு சேஷம்தான். அதுல ஒண்ணு யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஆனா எல்லா வஸ்துவும் அறிஞ்சிட்டு இருக்கா உனக்கு நான் உனக்கு சேஷத்துவம்ன்றது இந்த ஜீவர்கள்லயே எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கா? நம்ம இந்த ஜீவர்கள்லாம் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், இயற்கையிலேயே சேஷத்துவத்தை உடையவர்கள் அப்படின்னு எல்லா ஜீவராசியுமே தெரிஞ்சுட்டு இருக்கா? அதாவது மனுஷனே வச்சுக்கோ, மனுஷன் தேவன் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்காள? அதுல அதனால இந்த மாதிரி விசேஷமாக ஒரு ஆச்சார சம்பந்தத்தை உண்டு பண்ணி அவர்களால உபதேசிக்கப்பட்டு அவர்களால இந்த அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு வந்து அவளுக்கெல்லாம் கைகரியம் பண்ணுன்ற ஒரு புத்தி இதெல்லாம் நீதானே கொடுத்த. அது விசேஷ ஆகாரம் இல்லையா எங்களுக்கு? அதுதான் இங்க. அதனால நீ வந்து அப்படின்னு இந்த இதுக்கு வேற ஒன்றுக்கு அவதாரியா வச்சிருக்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பெரிய வச்சான்ல அனவரத இது நிகழ்வு ஜாத யாதாத்மியா சத்தா யோகி சகல பதார்த்தங்களுடைய உண்மையை எப்பொழுது முக்க அறியுமானே இத்தால் அனுத்தமமான பாத்திரம் என்று நான் எப்படி சொல்ல வேண்டாவிலே என்கிறார். இப்ப நிகழபூத ஜாத யாதாத்மியா அந்த வஸ்துக்களுடைய உண்மையான தன்மையை அறிந்தவன், எப்பொழுதுமே அறிந்து கொண்டிருக்கிறவன். அப்படி அவங்கிட்ட சத்தா யோகி. ஒவ்வொரு வஸ்துவும் சத்தை பெற்றதுன்னா எதனால? அப்படின்னா பகவத் சம்பந்தத்தினால. அதனால சத்தா யோகி. அவங்களுடைய சம்பந்தம் எல்லா வஸ்துவையும் இருக்கிறதுனால அந்த வஸ்துக்களுக்கு பேர் உண்டாகி அது ஒரு வஸ்துவாக எல்லாராலையும் கருதப்படுகிறது. அப்படி எல்லா பதார்த்தங்களுடைய தன்மையை அவன் அறிந்தவன். சத்தா யோகி சகல பதார்த்தங்களுடைய உண்மையை எப்பொழுதும் ஒக்க அறியுவான். அனவரத விதித்தன்னா அறிவது. இது நிகழ தூதஜாத இந்த லோகத்தை உண்டான எல்லா வஸ்துக்களுடைய உண்மையான தன்மையை நன்கு அறிந்தவன். அப்படி விட்டு நான் வந்து அசக்தன், நான் வந்து அகீஜனன் அப்படின்னு நான் சொல்லிக்கணுமா? உனக்கு தெரியாது என்னுடைய தன்மை என்னன்னு. இத்தால் அனுத்தமமான நான் ரொம்ப நீச்சன். அனுத்தமன்னா நான் உத்தமன் இல்லை, நான் நீச்சன். நான் வந்து நான் ஒரு சத்பாத்திரம் கிடையாது, ஒரு அசத்பாத்திரம்.
அப்படின்றத வந்து நான் என்படின்னு என்ன, என்னுடைய தன்மையை, என்னுடைய நிலையை சொல்ல வேண்டாகிறே. அப்படிப்பட்ட என் விஷயத்தை நன்கு அறிந்தவன் எம்பெருமான். அசேஷ சராசர பூத நிகழ நியமன நிரதா ஜங்கமஸ்தாவராத்மகமான சகல பதார்த்தங்களுக்கும் சர்வகாலத்திலும் சர்வ நியந்தாவானவனே. இதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன். ஜங்கமஸ்தாவராத்மகமான சகல பதார்த்தங்களுக்கும் சொல்றேன். தர அத்தனை நீங்க தனியா பிரிக்கிற தரது ஜங்கம ஸ்தாவரத்தினால அத்தனை சொல்ற. ஜங்கம ஸ்தாவராத்மகமான சகல பதார்த்தங்களுக்கும் சர்வ காலத்திலும் அசேஷம் எல்லா பதார்த்தங்களும் ஒன்று கூட பாய் கிடையாது. அவைகளெல்லாம் அவைகளெல்லாம் நியமிக்கக்கூடியவர் சர்வ நியந்தா அப்படின்னு சொல்லியாரு. இதனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இத்தால் உனக்கு அவிதேயமாய் இருப்பது என்று உண்டாகவே எனக்கு இழக்க வேண்டியது என்க. இப்ப அவிதேயன்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு கீழ்பட்டு அவன் சொல்படி நடக்கிறதுக்கு விதேயன்னு பேர். அவிதேயன்னா சொல்படி நடக்காதவனுக்கு அவிதேயன்னு பேர். இந்த பையன் இவருக்கு நல்ல விஜய் அப்படின்னு சொன்னா ரொம்ப அடக்கமானது. அவன்கிட்ட அபிஜயன் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு யார் பேசிட்டு அடங்க மாட்டான் அப்படின்னு. அதனால எல்லா வஸ்துக்களையும் நீர் தான் நியமிக்கிறது. அப்போ நீர் நியமிக்கிற வஸ்துக்கள்ல கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்குச்சு உனக்கு அவிதயமாய் இருப்பதும் உண்டாகிறதே எனக்கு இழக்க வேண்டியது எங்க. இப்போ நான் அவிதயனா இப்போ அவிதய கட்டுப்பட்டு நடந்தா வாத்தியார நீ வெளில போயிடு, நீ இந்த கிளாஸ்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி பெருமாளுக்கு நான் அவிதயனா இருந்தா என் தர்சனத்துக்கு நீ வேண்டாம், நீ போயிட்டு வா அப்படின்னு இருக்காங்க. எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறவன் அவன், எக்ஸப்ட் அவிதயா இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லல அப்படி இருந்துச்சு. நான் எப்படி அவிதயம் சொல்ல முடியும்? உன் நியமனத்தை நான் உட்பட்டு இருக்கேன். புரியுது இல்லையா? இப்ப ராமராஜ்யத்துல எல்லாரும் அவ்வளவா கர்ப்பத்தை பண்ணிட்டு இருந்தா ராஜ்யம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அங்க யாருமே தப்பான வழியில பண்ணதா இல்லை அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறான். அவன் நியமிக்காத வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னா அதுல நானும் ஒருத்தன் தானே. அப்போ அவிதேன்னு எனக்கு எப்படி பேர் வரும்? யாருடைய கட்டுப்பாட்டுக்கு இவன் இருக்க மாட்டேன்னு சொன்னா அவிதேன்னு வரும். நான் இல்லையே ஒன்று நியமனம் தான் கட்டுப்பட்டு இருக்கேன். அதனால இத்தால் பத்தனானவனோடு பத்தகமான பெருத்தோடு வாசியற நீட்ட வழக்கம். அதுக்கு மேல சொல்ற நீதான் என் கோவிலுக்கே தெரிவிக்க மாட்டேங்கிறிய. நீ பெருமாளை என்கிட்ட கேட்க. இத்தனை ஜீவராசிகள்ல எல்லாருமே கோவிலுக்கு போறான். கோவிலுக்கு போகாத எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொன்னா அது பொதுவா எல்லாரையும் நியமிக்கிறது. இப்ப நம்மள பிரகிருதியில நல்லா கட்டி அதிலே உருளப்படியா பண்றது யாரு? அவன் தானே. அதான் சைவ பத்தனானவனோடு பந்தகமான பிரகிருதி. பத்தன் யாரு? இந்த பிரகிருதி சம்பந்தம் உள்ளவனுக்கு பத்தன். அப்ப அந்த பத்தனையும் பிரகிருதியும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுக்கும் வாசி இல்லாத ஒன்னா சேர்த்து வச்சிருக்கான். வாசியில நீட்ட விளக்கன்றோம். அதனால நீ நியமிக்கிற வஸ்துக்கள்லயே சிலது அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? நீ சொன்ன சாஸ்திரங்களை கடைபிடிக்காது அது மாறாக நடக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு நியமனம் இல்லை நடக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு நியமனம் தான். ஏன்னா
அவன் கர்ம வாசனை அப்படி இருக்கான். அதனால அது கர்ம எல்லாத்தையும் நியமிக்கிற அதுல அபிதய எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இருப்பா. ஆனா அது இருக்கான்னு சொன்னாக்க அது அவருடைய கர்ம கர்மமா பெருமாள் படைச்சிருக்காரு. அசேஷ இது சேஷி பூதா. இப்ப அவன் அபிதயனா இருக்கிறாரா அவனுக்கு சேஷி கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? பெருமாள் அவனுக்கு சேஷி கிடையாது, அவன் பெருமாள் சேர்ந்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த சினிமால கர்ம விஷயம் இருக்கிறதுனால அந்த சம்பந்தம் தெரியல அவனுக்கு. எம்பெருமாள் தெரியும், எம்பெருமாள் தெரியும் இது என்னுடைய வசு தான் அப்படின்னு தெரியும். ஆனா இவனுக்கு தெரியாது, அவன் எம்பெருமாள் சேர்றது அவனுக்கு தெரியாது. அதனால அது எல்லாம் இருந்தால் என் காரியம் உன் பேராக செய்ய வேண்டும் சம்பந்தம் எங்கே. அதனால என்ன நல்லவன் ஆக்கிறது அப்படின்னு சொன்னா அது உங்களில் தான் இருக்கு. நான் கர்ம விஷயம் தெரியும், அந்த கர்ம விஷயம் இருக்கிற பூர்வ காரியமாக நான் இப்படிதான் பிரவൃத்தியில இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன நல்ல வழிபடுறது நீதான் பண்ணணும். அதான் சொல்றேன் என் காரியம். என் காரியம் என்ன, நான் இப்போ கெட்ட நடவடிக்கை உடையவனா இருக்கேன், அதை மாதிரி நல்ல வழியில போகணும் அப்படின்னு சொன்னா உன் பேர் அது உனக்கு லாபம். அதனால உன் பேராக செய்ய வேண்டும், நீதான் அதை பண்ண தவிர சம்பந்தம் பண்ண வேண்டிய. எதுக்காக இது சிருஷ்டி பண்ற? சிருஷ்டி பண்ணது இது ஜீவாத்மாக்கள் ஒண்ணு அடையணும்னு பண்ற. எது வரமாட்டேன்றதோ அது அவசியம் பண்ற. எது கொஞ்சம் நல்ல வழியில வருதோ அதை நல்லா அனுகூலம் பண்ணி மேல மேல அந்த நல்ல வழியிலே ஒரு முறையா பண்ற. அந்த வழியில போறவனே அப்படியே போகணும். உதாசீனம் இருக்கு. அதனால அப்படி உதாசீனம் இருக்கணும், நல்ல வழியில வரணும்னு அது ஒன்னால்தான் தான் முடியும். அது நோன்பேராவது இருக்கு. அதனால லாபம் யாரு? உனக்குதான் லாபம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜிகிர தெரியாதா பகவத் பாகவத விஷயங்கள் அபராதம் பண்ணி போடும் ஜகத்துக்கு ஆதாரபூதனே. இப்போ எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமா இருக்கான் எம்பெருமான். எல்லா வஸ்துக்களும் ஆதாரமா இருக்கான், எல்லா வஸ்துக்களும் தரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவன்? இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால பகவான் கிட்டே அபச்சாரப்பட்டு இருக்கேன், பாகவதத்தையும் அபச்சாரப்பட்டு இருக்கேன். அதனால பகவத் பாகவத விஷயங்கள் அபராதம் பண்ணி போரும் ஜெகத்துக்கு ஆதாரபூதனே. இந்த லீலா பூதிக்கும் ஆதாரபூதன். இந்த லீலா பூதி எப்படிப்பட்டது? இந்த ஜீவாத்மாக்கள் அபச்சாரப்பட்டே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அபச்சாரப்பட்ட ஜீவராசிகள் கூட அவன் ஆதாரபூதனாக இருக்கிறான். ஐவ ஜெகத் சுவாமி அபராதத்தை தவிர்த்து அபிமுகத்தை உண்டாக்கி தேவன் திருவடிகளிலே புகழ் நிறுத்துகைக்கு வேறு நிர்வாகம் இருந்தோ. ஐவ ஜெகத் சுவாமின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா எங்க திருத்தி நல்வழிப்படுத்தி உங்க திருவடியில உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியா பண்ணி உங்க அடையும்படியா இத்தனை நாளா உன்னை திரும்பி கூட பார்க்கல. இப்போ என்ன, நீ உன்னுடைய அனுபவத்தினால இப்போ ஆதிமுக்கியம் எம்பெருமான பார்க்கக்கூடிய தன்மையை எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப உண்டாக்கி உங்களுடைய திருவடிகளிலே புகுர நிறுத்து கைது சரணாதி பண்ணி நிரந்தரமா அங்கேயே கைங்கரியம் பண்றதுக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லையே. அதனாலதான் நீ ஐவ ஜெகத் சுவாமி. அம்மாவுக்கு 5-6 குழந்தைகள் இருந்து எல்லாம் சத்துள்ள பார்த்த பசங்களா இருக்கு. ஒண்ணுதான் நோஞ்சானா இருக்கு. அதனால அப்பா அம்மாக்கள் அந்த நோஞ்சனா இருக்கிற பையன் விஷயத்துலதான் ரொம்ப கவனத்தை செலுத்துவார். இப்ப குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இந்த பையனையும் சேர்த்துதான் நிர்வாகம் பண்றான்.
அதே மாதிரிதான் எம்பெருமான் சத்துக்கள் அசத்துக்கள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான். ஆனா இந்த அசத்துக்களை சத்தா மாத்தி எம்பெருமான் பிராமணியம் பண்றது, அதுவும் அதுக்கு பண்றதுக்கு சக்தி உள்ளவன் யாரு அப்படின்னா, எப்படி காக்காசுரனை எல்லா லோகத்திலையும் போய் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பிரம்மலோகத்துக்கு போனா, அந்த லோகத்துக்கு இந்த லோகத்துக்கு போனா, எல்லா லோகத்துக்கு போனா எல்லாரும் கையை விட்டா கடைசியில காப்பாத்துறது. அதே மாதிரி என்னை திருத்தத்துக்கு வேற யாரும் கிடையாது உன்னை தவிர. அதனால அகில ஜெகத் சுவாமி இதெல்லாம் ஒரு தமிழே இங்க வியாக்கியானம் பண்ணிட்டு போறார். இப்ப சுவாமி தேசியம் பண்றதுக்கும் இதுக்கும் அது அது இன்னும் அது ஒரு கிருஷ்ணம், அது வழி வேற. இது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கு. அகில ஜெகத் சுவாமின்னு அப்படின்னு சொல்ற அஸ்தசுவாமின்னு அதுக்கு எதுக்கு சொன்னார்? அசையேவ இவ்வாறு இந்த மாதிரி அவரை எம்பெருமானத்தோடு நம்ம எடுத்துக்கிட்டு வேற யாராலும் முடியாது. அதுவே காரணமாக கீழும் சேஷித்துவம் சொல்லிட்டு அங்கு சம்பந்த பலம், இங்க சம்பந்த அன்பு நியமன பலம் விட்டால் என்னை இவ்வளவு நியமியோ என்கிறார். இப்போ அகில ஜெகத் சுவாமின்னு சொன்னால அவன் சேஷின்னு சொல்லப்படுது. அப்படி அங்க சேஷின்னு சொன்னால நாம் சேஷபுத்தர்கள் அப்படின்னு இந்த சம்பந்தம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்க அஸ்பசுவாமின்னு சொன்னது என்னாச்சு, சம்பந்த அனுகுண நியமன பலம். என்னுடைய சுவாமி என்னுடைய சுவாமின்னு சொன்னா அவன் என்னென்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்கக்கூடிய நிலையில நான் இருக்கேன். அதனால சம்பந்த அனுகுண நியமன பலம். அங்க அகில ஜெகத் சுவாமின்னு சொன்னால அவன் சேஷின்றத நிர்தாரணம் பண்ணியாச்சு. தனிப்பட்ட முறையில அஸ்தசுவாமின்னு சொன்னதுனால அவன் அவன் சேஷி, நான் சேகபூதன், அவன் எஜமானன், நான் வேலைக்காரன். அதனால இங்க சம்பந்த நியமன பலம், அவன் என்ன நியமிக்கிறானோ அதை செய்ய வேண்டியது கிடையாது. அதனால அஸ்தசுவாமி. இன்னொருத்தருக்கு அவர் பாணியா இருந்தா அவருக்கு அவன் நியமிக்கிற மாதிரி என்ன நியமிக்கணும்னு சொல்ல முடியாது. அவன் எப்படி நியமிக்கணும் பெருமாள் தெரியும். ஆனா என் விஷயத்துல நான் சொல்ல முடியும். என் விஷயத்துல என்ன பெருமாள் யாருக்கு நியமிக்கிறாரோ அதை நான் செய்யக்கூடியவன். அதனால அவர் எனக்கு சுவாமி. இத்தால் என்னை இவ்வளவாக கூறினது. ஆக இப்ப என்ன நினைச்சு என்னை இந்த அளவுக்கு நீ உனக்கு மாத்திரம் கேட்குது இல்லை, ஆச்சாரியர்களுக்கும் காஷ்டன்னா எல்லை நிலம், அந்த எல்லை நிலத்தை கூட நிறுத்திட்டு இருக்கும். அஸ்வசுவாமியா இருக்கிறதுனால அகில ஜெகத் சுவாமியா இருந்தா நீ எந்தெந்த வசூல எப்படி விட்டுருவீங்க எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு உனக்கு சம்மந்தம் ஏற்பட்டதுனால என்னை நியமிச்சு என்னை பாகவதா இந்த ஆச்சாரியத்தை கைக்கறிப்படி நேரம் எல்லை நிலம் பகவத் கைங்கிறது காட்டிலும் ஆச்சாரிய கைங்கிறது தான் எல்லை நிலம் சொல்லிக்கிறதுல அதுல கொண்டு நிக்க வச்சிருக்கேன் இருக்கும். இது என்னுடைய சுவாமியா இருக்கனால ஆச்சரியமா இல்லையா? கீழும் சேஷித்துவம் சொல்லிட்டு அகில ஜெகத் சுவாமின்னு சொன்னால அவன் எல்லாருக்கும் சேஷின்னு சொல்லலாம். சேஷித்துவ தன்மையுடைய எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அது பொதுவா ஜீவனுக்கு எல்லாருக்கும் உள்ள எல்லா வஸ்துக்களும் அவன் சேஷி அப்படின்னு சொல்லப்படுது. இங்குன்னா இந்த சம்பந்தத்தினால பெருமாள் என்னை அவனுடைய பாகவதர் அவனுடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்த விமலர். அதுக்கு அகில ஜெகத் சுவாமி என்று சொல்ற. இதுக்கப்புறம் இப்ப சுவாமி தேசிங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுபவிச்சுட்டு அங்க போலாம். அசேஷ சராசர பூதன்கு அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்வசுவாமின்னு சத்தியகாமா சத்திய சங்கல்ப சர்வேந்திர விலட்சண
சத்தியகாமா சத்தியங்களான கல்யாண குணங்களை உடையவராயும் சத்திய சங்கல்ப தடுக்கப்படாத சங்கல்பத்தை உடையவராயும் சகலேந்திர விலட்சண எல்லா இதர மற்ற வஸ்துக்களை காட்டிலும் விலட்சண வேறுபட்ட சுபாவத்தை உடையவராயும் அத்திகல்பகா யாத்திரைகளுக்கு கல்பவருஷம் கொண்டவராயும் ஆபத் காலத்தில் துணையானவராயும் ஸ்ரீமன் லட்சுமியோட கூடியாரும் நாராயண பெயருடையவராயும் அசரண்ய இது கூட நாராயணோட இது கூட போயிட்டோம். அதுக்கு மேல ததாபி யதாவஸ்தித ரக்ஷாபேட்சா தவ நாஸ்தி ததந்தம் ரட்சணீயः एवमेव हि शेषभूतानां स्वतन्त्रस्वामिना तयैव यथेष्टं उद्दिश्य विनियोगः क्रियतेत्यः अखिलजगत्स्वामिनः इति. இப்படி எம்பெருமான் இந்த சேத்தனர்களுக்கு சுதந்திரனா இருக்கிற இவன் பரதந்திரன். யாரு? இந்த சேத்தனர்கள் பரதந்திரன், சேஷபூத்தர்கள் பரதந்திரர்கள். எம்பெருமான் எப்படிவன்? சுவாமி, அவன் சுதந்திரன். இப்படி அவனுடைய தன்மையானது சுவாமி தான் சுதந்திரனாக இருப்பதனால இஷ்டப்படி உங்களுடைய பிரயோஜனத்தை உத்தேசித்து இந்த சேஷபூத்தர்களுக்கு உபயோகப்படுத்துறார் நம்மள. இப்போ பஞ்சாபிலே சிவபிரசாதம் சேர்த்தோம். இந்த அகிலஜகத் சுவாமின்றதுக்கு அவர் என்ன அர்த்தம் பண்ணிட்ட, எல்லாத்துக்கும் சேஷி, அந்த சேஷித்துவம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க அதுக்கப்புறம் தான் அப்தசுவாமின்னு சொல்றத குணசந்தான், அதாவது சேஷத்துவ குண அனுசந்தான நியமன ரூபம்னு சொன்னார். அகில அப்தசுவாமி சொல்றது அந்த நியமனத்தை இவர் அகிலஜக சுவாமின்னு சொல்றார். இப்படி எம்பெருமானாலே நம்ம அவனுடைய அடியார்களுக்கு விநியோகப்படுத்தினாரோ இல்லையோ, அப்படிப்பட்டவர் இப்படி உங்களுடைய சுவாதந்திர தேசம் இந்த சுவாமியா இருக்கிற தம்மையை கொண்டு என்னை கொண்டு இன்னொருத்தர்கிட்ட அவருக்கு அடிமையாகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நீர் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய இஷ்டமான பழத்தையும் அனிஷ்டமான பழத்தையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த தன்மை பொதுவா இருக்கு. இப்போ இன்னொருத்தர்கிட்ட கொண்டு வச்சிருக்காரு. இதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம், என்ன லாபம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேள்வி வர, அதான் சொல்ற இஷ்ட அனிஷ்ட பிரதான சாதாரணே அஸ்மின் மத் விநியோகே. எம்பெருமானே, நீ ஒவ்வொருத்தருக்கும் இஷ்டமான இஷ்டத்தையும் அனிஷ்டத்தையும் கொடுப்பதுல பொதுவா இருக்கு. எல்லாரும் அவளுக்கு எப்படி கொடுக்குறது, இது பொதுவான தன்மை. ஆனா என் விஷயத்துல நீ இப்ப என்ன பண்ணிருக்க, இன்னொருத்தருக்கு என்னை கைகிரி பண்ணியா நியமிச்சது. மத் விநியோகே கிம் பிரயோஜனம், உங்களுக்கு என்ன இதுல இப்ப என்ன, அவருக்கு அந்த சுவாமிகிட்ட போய் கைங்கறி பண்ணு அப்படின்றதுனால உமக்கு என்ன அதுல லாபம் அப்படின்னு கேள்வி வரா மாதிரி வர அஸ்வசுவாமின் இது. அதுக்காக தான் அஸ்வசுவாமின் பட்டம் போட்ட. இப்போ கொஞ்சம் முன்னாடி பெரிய கிரகிச்சோம். இப்போ அதுக்கு இதுக்கு எவ்வளவு மாறுபட்டிருக்கு. இப்ப இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் கேள்வி, அதுக்கு பதில் சொல்ற அஸ்வசுவாமி. மதாச்சாரிய சந்ததி சாமுக்கியன மம ஏவம் விதத்வ சம்பந்த ஞானாத்யவஸ்தான அப்பிரதான ரூப உபகாரே பிரவృத்தேன ஸ்வயா சேஷபூரணம் காரியமிதி பாவகா. அதாவது மதாச்சாரிய சந்ததி சாமுக்கியன, இப்போ என்னுடைய ஆச்சாரியர் இருக்காங்களோ, அந்த ஆச்சாரியனுடைய பரம்பரையில
நீர் ரொம்ப சம்பந்தம் இருக்கு அவளுக்கு. அதனால எனக்கு இப்ப இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண ஒரு பாக்கியம் உண்மையாக. நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த என்னுடைய ஆச்சாரியர்களாலே ஒன்னு அனவரதும் தியானிக்கப்படுகிறவர் நீர். அந்த ஆச்சாரியர்களுக்கு அனுகிரகம் பண்றவர் நீர். ஆக உன்னுடைய அனுகிரகத்தை பூர்ணமா பெற்ற ஆச்சாரியர்களுடைய, அதாவது என்னுடைய ஆச்சாரியன் அவளோட இருக்கக்கூடிய இருந்து அவளுக்கு சம்பந்தத்தை உண்டு பண்ணி அவ மூலியமா உபதேசங்கள் மூலியமா நல்வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் கிடைக்கிறது. கிடைச்சி அதுக்கப்புறம் உம்ம திருவடியில உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு அதுக்கப்புறம் தேகாவனத்துல உன்னை அடையபடி பண்ற. அப்ப நீ என்ன சேர்றியா இல்லையா? அப்போ இந்த ஆச்சாரியர்கிட்ட நான் சம்பந்தம் உண்டு பண்ணதுனால உனக்கும் லாபம் இருக்கு, கடைசியில நீ என்னை அடையிற. அப்ப என்னை அடையிறது எனக்கு லாபம் தானே. இப்ப இந்த ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணல அப்படின்னு சொன்னா, நல்லா சரணாதி பண்றேனே, எனக்கு வரப்போறது, நான் வந்துருவேனே அப்படின்னா உனக்கு விசதமான ஞானத்தோட வரைய. இப்போ பொதுவாக சரணாதி பண்ணவர்களுக்கும் உனக்கு இப்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ ஞானத்தை சம்பாதிச்சு அனுபவம் அந்த மனநம் பண்ணி அந்த அனுபவங்கள்லாம் உனக்கு ஏற்பட்டு இப்ப நீ அடையிறியே. இது எப்படி? ஆபீஸ்ல புதுசா அப்பாயின்ட் பண்ணுவார். ஏற்கனவே டெம்பரரியா இருந்தவன அப்புறம் பர்மனன்ட் ஆகிறார். இப்ப புதுசா அவனுக்கு ஆபீஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பயிற்சாளனுக்கு ஏற்கனவே டெம்பரரியா ஒர்க் பண்ணியிருக்கான். அப்ப இந்த பயசா இருக்குன்னு சொல்றான், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எனக்கு ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல டெம்பரரியா வேலை கொடுத்து எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுனால இப்போ நான் இந்த வேலை செய்யறதும் இல்லை. இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணானே அவனுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாத தன்மையை உண்டு பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா? அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பழுக்க காய்ச்சி என்னை நல்வழிப்படுத்தி இப்போ கொண்டு நிர்தேசிருக்கார. இப்ப நீ அதை பார்த்து இப்ப சந்தோஷப்படுவே இல்லையா? இந்த புத்தன் காலட்சேபம் ஆச்சாரியெல்லாம் காலட்சேபம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு பீஸ் இருக்கா இல்லையா? இதுதானே எனக்கு எனக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு பெருமாள் சாய்கிறார் அஸ்வஸ்வாமி. அதனால இங்க சுவாமின்னு சொன்னால அஸ்வஸ்வாமின்னா பெருமாள் பண்ற உபகாரத்துக்கெல்லாம் நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்றாரு. அதனால அஸ்வஸ்வாமி அப்படின்னு இங்க அதுக்கு மேல சத்தியகாமா சத்தியசங்கல்பா மதாச்சாரிய சந்ததி சாமுக்கியன மம ஏவம் விதத்துவ இப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணி ஏவம் விதத்துவ எப்படியாக சம்பந்த ஜானா அவஸ்தா பிரதான ரூப உபகாரே பிரபுத்த இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணி என்ன நல்ல ஞானங்களை பெரும்படியாக பண்ணி பயா சேஷபூரணம் காரியம் பாவனா. இப்படிப்பட்ட சுவாமி மீதி காரியத்தை நீயே பூர்த்தி பண்ணணும். எது என் தேகாவசரத்துல உங்க திருவடிக்கு அழைச்சிட்டு போய் அங்க கைகள் பண்ணி அப்படின்னா இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. ஏன்னா இப்ப நான் கண்டிப்பா அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையோ, இப்ப பண்ணிட்டு இது கூட நீ கொண்டு வந்துருக்க. இப்ப இந்த இவ்வளவு தூரம் அர்த்தானுசந்தானம் பண்ணி இந்த கத்தியத்தினுடைய அர்த்தங்கள்லாம் கேட்கும்படியாக அதுவும் பாஷ்யக்காரர் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி அதை சுவாமி தேசியம் இவ்வளவு தூரம் விவரணம் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லும்படியாக ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதெல்லாம் நீ பண்ற உபகாரம் தானே. இப்ப மீது இன்னொரு பாக்கியம் இருக்கு. என்ன பாக்கியம் இருக்கு? என்ன நல்லபடியா ஆட்சி போடுவோம் திருவடியில. அந்த காரியம் உனக்கு இருக்கு. அந்த ஹிருத்தை நீ செய்யணும். நான் கஷ்டப்படாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம அதிகப்படியா கேட்க வேண்டியது. ஆனா அப்படிப்பட்ட அஸ்வஸ்வாமி இதெல்லாம் கேட்கறது யார்கிட்ட முடியும்? அஸ்வஸ்வாமியா இருந்தாலும் முடியும். அதனால அஸ்வஸ்வாமி பரிபூர்ணத்தையா பூர்வோபகார பிரத்யுபகார நிரபேட்ச தவ அகிஞ்சன நித்திய சாபேட்ச சம்ஸ்கிருத லட்சணம்
ஆத்மீய நித்திய குண பரித்ராணம் இது சூச்சயதி சத்தியகாமேதி. அதுக்கு மேல இந்த சத்தியகாமத்தை அவதாரிக்க சொல்ற. இப்ப இதுக்கு மேல எம்பெருமான் அவன் பரிபூர்ணன். பூர்வ உபகார ஏற்கனவே செய்த உபகாரங்கள், பிரத்யுபகார இனிமே செய்யக்கூடிய உபகாரங்கள், அது நிரபேட்ச எதிர்பாராமல் இருக்கிற தவன்னா இந்த இடத்துல உன்னுடைய வராது, உமக்கு. ஏன்னா நாம் யாரு? அகிஞ்சன நித்திய சாப்பேஷ். நான் அகிஞ்சனன், எப்பொழுதும் உண்மையை எப்படி இந்த சாதக பட்சியானது அந்த மழையே எதிர்பார்த்துருக்கோ அதே மாதிரி அசக்தான நான் உன்னுடைய அனுகிரகத்தையே எப்பவும் நிச்சயம் எதிர்பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட எங்களை சாபேட்ச சம்ஸ்கிருத ரட்சணம், அவர்களை காப்பாற்றுவது, அப்படிப்பட்ட ஆசிரியர்களை காப்பாற்றுவது ஆத்மீய நித்திய குண பரித்ராண விதி. அது உங்களுடைய குணங்கள் நித்தியமா இருக்கிறதுனால அந்த குணங்களை நீ அவசியம் உங்களுடைய ஜாகிரதையா வச்சுக்கணும். நித்திய குண பரித்ராண விதி. ஏன்னா பெருமாளுக்கே பெரியாழ்வா மங்களாசாசனம் பண்ணாரு, பல்லாண்டு பாடினாரு. பெருமாளுக்கு என்ன தீங்கு வந்துருமா? அதே மாதிரி எம்பெருமான் இவ்வளவு கிட்ட உபகாரங்கள் செய்யற, ஒரு ஜீவனுக்கு இல்ல பல ஜீவன் செய்யற. அப்படிப்பட்ட உன்னுடைய குணங்கள் எல்லாம் நீ சத்தியகாமனா இருக்கிறதுனால அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சாய்கிறார். அதனால சத்தியகாமா, அந்த சத்தியகாமான்றது உன்னுடைய குணங்களே காப்பாத்திக்கிறது. இதெல்லாம் சொல்றது சத்தியகாமா வேற அர்த்தம். இந்த சொல்லப்பட்டது உங்களுடைய நிச்சயமான குணங்களை நீரே தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்ற சத்தியகாமா. சத்திய சங்கல்பா சர்வசக்தே ஸ்தவ நித்திய சூரிய வர்க்கே மண் நிவேசனம் ஈஷத்கரம் நகி त्वद्व्रतं केनापि हन्तुं शक्यमित्याह सत्यसङ्कल्पेति. இப்ப இந்த புத்தன் இருக்கானே, அவன் இந்த சம்சாரத்துல இருந்து அடிபட்டு வரவன். இப்படிப்பட்டவனை நித்தியோட பக்கத்துல நிக்க வைக்கிறான். இந்த காரியம் அவனுக்கு சுலபம். யாருக்கு? எம்பெருமானுக்கு. ஏன்னா அவன் சர்வசக்தன். இந்த சர்வசக்தன் சொன்னால நித்தியசூரியோட கொண்டு நிக்க வைக்கலாம். நித்தியசூரியர் வந்து ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன், அவனை கொண்டு என் பக்கத்துல நிக்க வைக்கிறிய அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா எம்பெருமானுக்கு கீழ்படிந்தவர்கள் அவர்கள்லாம். ஆனா இப்படிப்பட்ட புத்தனை அவன் பக்கத்தை கொண்டு நிக்க வைக்கிறதுக்கு வேற யாரையும் முடியாது. அவனால்தான் வரும். ஏன்னா இவன் மாண்டு போன பிள்ளைகள் எல்லாம் கூட திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். அந்த மாதிரி சக்தி உடையவன். அப்படி இருக்கவன் நம்மளை கொண்டு புத்தனை கொண்டு நித்தியத்தில் பக்கத்தை நிக்க முடியாது. அதான் சொல்ற சர்வசக்தே தவ சர்வசக்தி உடையவனான நீ உன்னால் நித்திய சூரிய வர்க்கே, இந்த நித்திய சூரியனுடைய கூட்டங்கள்ல மண் நிவேசனம் என்னை கொண்டு அங்க சேர்த்து வைக்கிறிய. மண் நிவேசனம் ஈஷத்கரம், ரொம்ப அல்பமான விஷயம். ஒரு நாள் அவன் நீ சர்வசக்திக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நகி விரதம்
உன்னுடைய சங்கல்பம் இருக்கே, என்ன இந்த சங்கல்பம், இந்த ஜீவனை கொண்டு நித்திய சீரோட நிக்க வைக்கணும் அப்படின்ற விரதம் இருக்கே. ஏன்னா சர்வபாபி மோக்ஷ இஷ்டாமி மாசுஜகான் வேற சொல்லியிருக்கு. இது உங்களுடைய சங்கல்பம் தானே. இந்த சங்கல்பத்தை யாராவது தடுக்க முடியுமா? விரதம் கேனாபி ஹந்தும், அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியாது. சக்கிய வித்யாக சத்திய சங்கல்பத்தை, அப்படிப்பட்ட சங்கல்பத்தை உடையவன் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மேல சகலேதர விலட்சணா, இந்த சகலேதர விலட்சணத்துக்கு சதாபி ஆக்ஷேபிதார்த்தமன்யா கச்சித் ஆசியதாம் இத்தியத்ரஹ சகலேதர விலட்சணத்தி. சரி, இப்ப இந்த முக்தனை கொண்டு நித்தியரோட கொண்டு வைக்கிறதுக்கு நீதான் வரணுமா? அவன் இந்த ஜீவனை டேய் நீ அவங்ககிட்ட போடா, அவன் உங்க மீதி காலத்து தான் பண்ணிடுவான், டேய் அவன் சொல்றதுதான் நீ செய் அப்படின்னு தன் பொறுப்பை இன்னொருத்தவங்க விட்டுட்டு போவாளோ இல்லையா? அந்த மாதிரி நீ யாராவது இதெல்லாம் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அதான் சொல்றாரு. ததாபி அபேட்சிதார்த்தம் அந்யஹ கச்சித் ஆசியதாம். உன்னுடைய இஷ்டப்பலம் இருக்கும் இல்லையா, அந்த உன்னுடைய இஷ்டப்பலத்தை இன்னொரு விஷயம் நீ பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வந்ததுன்னா, இத்தியத்ராக சகலேதர விலட்சணேதி, அவன் எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக இருக்கிறான், வேறுபட்ட சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறான். அதனால்தான் இவனை விட்டா வேற யாராலும் முடியாது இந்த காரியத்தை. இந்த முக்தனை கொண்டு கீழேந்து வெளிக்கிளம்பி மூத்தன் நடையில கொண்டு வந்து அவனை இடையிடையே போகங்கள் எழுதி அவனை விரஜான இதுல அவகாரம் பண்ணும்படியா பண்ணி, அதுக்கப்புறம் தன்னுடைய மணிமண்டபத்துக்கு வந்து தன் மடியில வந்து உட்கார்றானே, இதெல்லாம் அவனை தவிர வேற ஆளையும் பண்ண முடியாது. ஸ்துதிகள்லாம் பலமா இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால்தான் அங்க சகலேதர விலட்சணன். அவன் எப்படிப்பட்டவன்? எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக வேறுபட்ட சுபாவத்தை உடையவன். அதுக்கு பல பிரமாணங்கள் சாதிக்கிறார். விஷ்ணு போதும் வினா நான் கிஞ்சிதஸ்தி பராயணம் பவதான் சத்தியதே சத்தியம் விஷ்ணுரேக பராயணம் இத்தியாதிபிஹி அந்நேபியஸ்தவ மோட்ச பிரதத்வாதி ரூபம் விசேஷம் தஸ்யன் நகம் முமுக்ஷு கமன்யமாஸ்யேயம் நஹி பரதந்திரः கச்சித் ஸ்வகிருத்யம் பிரார்த்தனியः நதத்வம் பரதந்திர இதி பாவः. அதாவது விஷ்ணு போதம் வினானானி கிஞ்சிதஸ்தி பராயணம், இது விஷ்ணு தர்மத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது பகவான் ஆகிற தொப்பம் இருக்கே, அந்த தொப்பத்தை கொண்டுதான் இந்த சம்சாரத்தை விஷ்ணு போதம் வினா, விஷ்ணுவாகிற தெப்பம் இருக்க, அது இல்லாமல் நான்ய கிஞ்சிதஸ்தி பராயணம், இந்த மாதிரி உயர்ந்த கதி வேற எதுவும் கிடையாது அவன் ஸ்தானத்தை தவிர அப்படின்னு சொல்றது. அப்புறம் பகவதாம் சத்தியதே சத்தியம் விஷ்ணுரேக பராயணம், உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரந்த கர்த்தா சொல்ற, விஷ்ணு தர்மத்துடைய கர்த்தா சொல்ற. பகவதாம் சத்தியதே சத்தியம், உங்களுக்கு தான் ஒரு உண்மையை சொல்றேன். விஷ்ணுரேக பராயணம், பகவான் ஒருவனே உயர்ந்த கதி அப்படின்னு இத்தியாதி. அதனால அவன் சகல விலட்சணன்.
அதனால மோட்ச பிரதத்துவம் மீதி பேருக்கு கிடையாது, எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் இல்லாத எனக்கு மோட்சம் தான் ஆசை இருக்கு. அப்போ மோட்சத்துல ஆசை இல்லைன்னா மோட்ச வித்தே ஜனார்த்தனம் விதிவாக்கியம் இருக்கு. விதிவாக்கியம் எப்படி? மோட்சம் இச்சே மோட்சம்னு விரும்பினா ஜனார்தனனை ஆசை அப்படின்னு இருக்கு. அப்போ நான் வேற யாரு அடைவேன்? மோட்சம் ஒன்னால் தான் தர முடியும். நாங்க மோட்சம் பெறணும்னா ஒன்னதான் நாங்க ஆசிரியக்கணும். ஒன்னால மோட்சத்தோடு இதர பலன் தர முடியும். ஆனா மற்றவர்களால இதர பலன் தர மோட்சத்தை தர முடியாது. எங்களுக்கு மோட்சம் தான் வேணும். அந்த மோட்சத்தை கொடுக்குற ஒன்னதான் நாங்க அடைய முடியும். அதான் சொல்ற. அந்நேபியஸ்தவ மோட்ச பிரதோஷ ரூபம் விசேஷம் பசியன்னு. அதாவது மோட்ச பிரதோஷம் இன்னொருத்தர் கொடுக்க எதிர்பார்க்க நான் பார்த்தது இல்லை. அகம் முமுக்ஷு கம் அந்நிய பாஷையம். நான் யாரு? மோட்சத்துல விருப்பம் உள்ளவர்கள். அப்படி இருந்துச்சு எப்படி போய் அசலார் நாங்க அடையணும்? கம் அந்நிய பாஷையம் ரொம்ப நகி பரதந்திரா கஷ்டித்து சுதந்திர கிருத்தியம் பிரார்த்தனையாக. இப்போ பரதந்திரன் யார்கிட்ட கேட்பான்? சுதந்திரனா இல்லை, அவன் சுவாமிகிட்ட தான் கேட்பான். மற்றவர்கள் நீ இன்னொரு ரூபாய் யாரையோ கேட்டுக்க சொன்ன, அவளும் உனக்கு பரதந்திரன் தானே, அவளால மட்டும் என்ன முடியும்? என்னை போல அவளும் பரதந்திரன், அவகிட்ட போய் நான் கேட்க முடியாது. எம்பெருமான் ஒருத்தர் தான் சுதந்திரன். ரொம்ப நகி பரதந்திராக கஷ்டித்து சுதந்திர கிருத்தியம் பிரார்த்தனையாக. எப்படி பரதந்திரனா இருக்குவேன் சுதந்திரனை விட்டு பிரார்த்திக்க முடியும்? நச்ச தொம் பரதந்திர இது பாவா. அதனால நீ பரதந்திரன் இல்லை அப்படின்றது, நீ சுதந்திரன்றத இதுல இருந்து சகல இதுல விலட்சணம் அப்படி தெரியுது. ரொம்ப ஆச்சரியமானது. கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசியாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேசியாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதியோ பாதிதாசேவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசியாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம.